இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் வரைக்கும் வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி பார்க்கறதுக்காக தான். இந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா 105 வயசு ஆகுதுங்க. பாப்பாவை காமிச்சிட்டு நம்மளும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ரொம்பவே சீரியஸாக இருந்தாங்க. அவங்களோட கடைசி நிமிஷத்தில் கூட அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், எப்படி இருக்கா, எத்தனை மாதம், அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. சரி பாப்பா பிறந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக கொண்டு போய் ஒரு நாள் காமிச்சிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். இப்போ வந்து 3 மந்த்ஸ் ஆனதுனால வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து பாப்பாவை காமிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்பயும் பாருங்கள் பாப்பாவை கொஞ்சுறாங்க. இந்த மாதிரி சடக்கெல்லாம் எடுத்தாங்க. நல்லா இருக்கணும் 100 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணினாங்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்மளோட காலத்திலலாம் பார்த்திங்கன்னா 50 வயசு தாண்டதே ரொம்ப பெருசு. 105 வயசுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பொண்ணுங்க, 2 பசங்க. மொத பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேத்தி தான் நான். இவங்க வந்துட்டு இப்போ இவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா கடைசி மகன். இவர் வந்து எக்ஸ் மிலிட்ரிங்க. இவர் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாரு இவர். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெற்றவங்கள ஒரு சுமையாக நினச்சி சீக்கிரமாகவே கொண்டு போய் முதிரை இல்லத்தில் விட்டுறாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது, பெட்லேயே தான் இருக்காங்க. அவ்வளோ டெய்லி குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி சாப்பாடு கொடுத்து அப்படி பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மகன் கிடைக்க வந்துட்டு அவங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். மருமகளும் அப்படி தாங்க, 2 பேருமே சேர்ந்து சூப்பராக பார்த்துப்பாங்க. எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருந்தாங்க. பாட்டிலாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.